வணக்கம். ரூபி ஹேமந்தோட யூடியூப் சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ நாங்கள் போஸ்ட் பண்ணலான்ருக்கோம். இந்த வீடியோ எதுக்குனாக்கா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இப்போது இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மந்த்து பார்த்திங்கனாக்கா எல்லா இடத்துலையும் பசங்களுக்கு மம்ஸுன்ற ஒரு பொண்ணுக்கு வீங்கி அம்மன் நோய் பரவலாக பரவிட்டுருக்கு. ஏன் பசங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் எப்படி ரெக்கவர் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் நாங்கள் இப்போ போடுறோம். மம்ஸ் பொண்ணுக்கு வீங்கம்மன் இது பார்த்திங்கனாக்கா ஒரு வைரஸால் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னாக்கா காது கீழே கன்னத்தில் அதுக்கப்புறம் தாடையில் ஒரு வீக்கங்கள் வரும். வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு லைட்டாக ஃபீவரிஷ் இருக்கும். இது இருக்கும்போது பசங்களால் சரியாக சாப்பிட முடியாது, வாயை திறக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கான க்யூர்னஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், எதனால் அவங்களுக்கு சரியாகும், இதை பற்றி வீடியோஸ் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட் பார்த்திங்கனாக்கா இந்த வீக்கத்துக்கு டெய்லியுமே வேப்பலையும் மஞ்சளையும் கொஞ்சம் சரிசமமாக எடுத்து அரைச்சி கன்னத்தில் அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே போடலாம். மஞ்சள்னாக்கா விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை அரைச்சி போடணும். வேப்பலையும் சேர்த்து அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுட்டு இன்டேக் லிக்விட் ஐட்டம் கொடுக்கணும். லிக்விட் ஐட்டம்னாக்கா கஞ்சி, நொய் கஞ்சாக கொடுத்தா பெஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் ரச சாதம் கூட கொடுக்கலாம், நல்லா கரைச்சி. அதுக்கப்புறம் நிறைய சாத்துக்குடி ஜூஸு, இளநீ, கிரேப்ஸ் இது மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டே வரலாம். இதனால் மட்டும் அது க்யூர் ஆகுமானாக்கா ஆமாம் க்யூர் ஆகும். பிகாஸ் ஹீட்னாலேயும் அந்த வைரஸோட எஃபெக்ட்னால மட்டும்தான் இது வராது. ஸோ அவங்களுக்கு இதை நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கனாக்கா கண்டிப்பாக க்யூர் ஆகும். சம்டைம் பசங்களுக்கு ஃபீவர் வரும். அப்படி வரும்போது மட்டும் பேராசிட்டமால் டேப்லெட் கொடுக்கலாம். அதிகமான மாத்திரைலாம் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா இதுக்கான மெடிசன்ஸ் ப்ராப்பராக எங்கேயுமே கிடையாது. ஸோ அவங்கள கொஞ்சம் தனிமைப்படுத்தணும். எல்லாருக்கூடையும் பழக விடாமல் கொஞ்சம் தனிமைப்படுத்தி அவங்கள பெட்லலாம் படுக்க விடாமல் கீழே ஒரு பெட்ஷீட் விரித்து அவங்கள நல்லா கொஞ்சம் படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு நல்ல ரெஸ்ட்டு கொடுக்கணும். நல்லா தூக்கம், நல்ல ரெஸ்ட்டு, நிறைய தண்ணி அவங்கள குடிக்க வைக்கணும். இது மாதிரி இருந்தால் 7 நாளில் கண்டிப்பாக இறங்கிடும். 11 நாளுக்குள்ளே கண்டிப்பாக சரியாயிடுது. ஸோ பசங்களை கொஞ்சம் கவனிப்போட பாருங்கள். நிறைய ஹீட்டான பொருளெலாம் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். செகண்ட் நிறையா தண்ணி குடிக்க சொல்லுங்கள். தேங்க்யூ.